செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா அனாலிசிஸ் மற்றும் இண்டிசஸ், எந்தெந்த இண்டிசஸில் இண்டிவிஜுவலாக எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த சைடில் பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதோட நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி நான் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் 0 to ஹீரோ மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் லைவ் ஓஏ டேட்டா அனாலிசிஸ், இண்டிசஸோட ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம லைவில் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணி அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துலேருந்து காலையிலேருந்து இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் போகும்னு சொல்லி நம்ம டெலிகிராம் குரூப்பில் காலையில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போனது இந்த ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணோன்னே ஜஸ்ட் காலையிலேருந்து ஏறின அந்த ஹை மூமெண்ட்டை வெறும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேண்டிலில் இறக்கிட்டாங்க. ஸோ அதில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகி க்ளோஸும் ஆகியிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆன இந்த ரேஞ்ச் இருக்குல்லையா 500 to 600, இது ஒரு சப்போர்ட் லெவலாக இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இந்த ரேஞ்சும் பிரேக் ஆனிச்சு, அதாவது 500ம் பிரேக் ஆனிச்சுன்னா நம்ம ஒரு 250 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்டு நம்மளோட மேஜர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி 21,834, ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளையோட ரேஞ்சஸை பார்த்துருவோம் நிஃப்டிக்கு. ஸோ நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ரேஞ்ச் 21,908. ஸோ 21,908லேருந்து லோ 21,574. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,805. ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ரேலி நம்மளோட ஹை 21,908. ஸோ அது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா 21,873. ஸோ 21,873லேருந்து 21,908 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது 21,992. ஸோ இதையும் கடக்கும் பட்சத்தில் நம்ம நாளைக்கு மேக்ஸி ஹையாக பார்க்குறது 22,078. நாளைக்கு ஒரு வேளை நிஃப்டி கேப் அப்பில் ஸோ 21,805லேருந்து 21,908. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் நம்ம புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கேருந்து வரும்போது இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 21,805ன்றது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகி இங்கேருந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து அந்த டவுனை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 21,908 பிரேக் பண்ணி, அதாவது 910 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,805க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,678க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டவுன் சைட் ஃபால் நம்மளுடைய லோ 21,574 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 21,610. ஸோ 21,610லேருந்து 21,574.
ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம அந்த ஃபாலை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 21,491. ஸோ 21,491 பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் நம்ம மேக்ஸி லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,407. ஸோ அதே மாதிரி நாளைக்கு ஒரு கேப் டவுனில், ஸோ இப்போ க்ளோஸ் வச்சுக்கிறப்ப தான் நாளைக்கு ஒரு கேப் டவுன் வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 21,678 21,574. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதாவது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்கன்னா, ஏன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கேருந்து போன அப்சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி அகைன் ஒரு டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 21,678 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,574 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சஸை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,805க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,678க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஏ டேட்டா பார்த்துருவோம். நிஃப்டி 50 முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,750. ஸோ 21,780 இங்கே இருக்குது. ஒரு சப்போர்ட் லெவலாக கொஞ்சம் ஓஐ கால் சைடை விட புட் சைடில் ஓஐ அந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. 800 அதுலேயும் ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 850, 900, 21, 950, 22,000 ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்காங்க. சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,700, 650, 600லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது. 600, 21,500. ஸோ இப்போ இது பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஓவராலாக 21,700லேருந்து 22,000ன்றது நம்மளுக்கு நாளையோட ரேஞ்சாக இருக்கும். ஸோ 21,800க்கு கீழே வரும்போது நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி 21,850க்கு மேலே போணுச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ரேஞ்ச் பவுண்டு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக 21,700லேருந்து 22 இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியில். ஓகே, ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,700 இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா 22,400 ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஓஏ பில்ட் ஆகிருக்கிறத வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா காலையிலேருந்து ஏறின ஹையை இங்கே ஒரு ½ அன் ஹவரில் நம்மளுக்கு டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்தது 400 பாயிண்ட்ஸ் டவுனு. அதில் 200 பாயிண்ட்ஸை ரெக்கவரி பண்ணி தான் இப்போது க்ளோஸும் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு திருப்பி அகைன் இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணும்போது ஒரு ரிஜெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே டவுன் வந்தாங்க அப்படின்னா இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 48,076. ஸோ 48,100 பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா நம்மளோட இந்த மேஜர் ட்ரெண்ட் லைனில் ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அப்படி இல்லை அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா இந்த இடம் இல்லையா 47,670. ஸோ 47,700 அதாவது 47,800 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 47,700 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 48,100 இந்த 48,050 இந்த லோவை பிரேக் பண்ணி இன்னையோட லோவை பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா 800 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் 700 வரைக்கும் அதாவது 670 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நம்ம ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நாளையோட ரேஞ்ச் பேங்க் நிஃப்டிக்கு என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,604 ஹையிலேருந்து லோ 47,863 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 48,376 ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அந்த அப்சைட் ரேலி நம்மளோட ஹை வரைக்கும் போகும். அதாவது 48,604 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்க்குறது 48,525.
ஸோ 48,525லேருந்து 48,605 605 அப்படின்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நாளைக்கு இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ஹை பிரேக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம அந்த ரேலி எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 48,790. ஸோ 48,790 கடக்கும் பட்சத்தில் நம்ம மேக்ஸி ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 48,975. ஸோ ஒருவேளை கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் 48,605லேருந்து 48,376 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஓகேவா, இங்கே ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் வராங்கன்னா நம்ம இம்மிடியேட்டாக புட் சைடு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா 48,376ன்றது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்கன்னா இங்கேருந்து வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த ரேஞ்சில். ஸோ அப்போ கேப் அப்பில் இங்கே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா 48,605 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 48,376க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு புட் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டியில் இருக்கணும் அப்படின்னா ஸோ அந்த ரேஞ்சில் தான் இப்போ க்ளோஸும் வச்சுருக்கிறாங்க. 48,092க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஃபால் நம்மளுடைய லோ 47,863 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 47,943. ஸோ 47,943லேருந்து 47,863ன்றது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்க்குறது 47,678. ஸோ இது இந்த 47,678 கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸி லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,493. ஸோ இதே தான் இங்கே ஒரு கேப் டவுனில் ஒருவேளை இந்த சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறாங்கன்னா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா 48,092 இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து போன அப்சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா 48,092 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,863க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,376க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,093க்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம செல்லிங் ப்ரெஷரோட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப் ஆர் டவுன் வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும். ஸோ ஓஏ டேட்டா பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 48,200ன்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 48,400 48,600 600ல் ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதேமாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 48,200 48,100 48,000லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது. வைடர் ரேஞ்சை நம்ம பார்க்குறது 48லேருந்து 48,500. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 48,200க்கு கீழே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி 48,400 500 அந்த ரேஞ்சை ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓஏ எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் புட்டு ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ காலை விட புட்டில் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபைனாக பில்ட் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 48,200 ஸோ 48,300 இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு நல்லா ஒரு புட் சைடில் ஓஏ பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கால் புட்டு ரெண்டு சைட்லேயும் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த சைட்வேஸ் ரேஞ்சில் தான் இப்போது ஸ்டக் ஆகிருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே தான் காலையில் ஏறின அந்த ஹையை ஒரு ½ அன் ஹவர் கேண்டிலில் இறக்கிட்டாங்க. ஸோ அந்த ½ அன் ஹவர் இதை திருப்பி ரெக்கவரி பண்ணி இதை ரெக்கவரி பண்ணி தான் க்ளோஸும் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 21,350 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,200 வரைக்கும் வரலாம்.
ஸோ அதே மாதிரி இங்கே 21,550 இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா 627 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல சைடு வேஸில் வொலட்டைலோட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும். ஸோ ஃபின் நிஃப்டியோட நாளைய ரேஞ்ச் பார்ப்போம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளையோட ரேஞ்ச் 21,622 லோ 21,292. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,520 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளுடைய ஹை 21,622 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்குறது 21,586. ஸோ 21,586லேருந்து 21,622ன்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது 21,704. அதையும் கடந்து மேலே போகும் பட்சத்தில் நம்ம மேக்ஸி ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,786. ஸோ ஒருவேளை கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறாங்க ஃபின் நிஃப்டியில் அப்படின்னா ஸோ 21,520லேருந்து ரிஜெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம மார்னிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப் அப்பில் இங்கேருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவே இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறாங்க, நல்ல ஒரு ஹியூஜான கேப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறாங்க, அதாவது 21,520லேருந்து 21,622. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கே ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம இம்மிடியேட்டாக ஒரு புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அது ஏன்னா இங்கே வரும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கே இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 21,622 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,520க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான புட் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,394க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ க்ளோஸ் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு கீழே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஃபால் வந்து நம்மளுடைய லோ 21,292 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, சப்போர்ட் ரேஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டுன்னு பார்க்குறது 21,327. ஸோ 21,327லேருந்து 21,292 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்து மட்டும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ லோவையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்க்குறது 21,209. ஸோ 21,209 பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் நம்ம மேக்ஸி லோவாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,127. ஸோ இங்கே ஒரு கேப் டவுனில் நம்மளுடைய இந்த சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குல்ல, ஸோ இந்த சப்போர்ட் ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மார்னிங்கில் ஒரு நல்ல வொலட்டைலோட அப்சைட் மூவ்மெண்ட் வருது அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சில் வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே 394 ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்து அப்சைடை மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போது இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 21,394 கடந்து மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவே 21,292 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு புட் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு ஃபின் நிஃப்டி பொறுத்தவரையில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,520க்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,394, அதாவது நம்ம இப்போ இருக்கிற க்ளோஸுக்கு கீழேயே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வொலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,450.
ஸோ 21,450 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அதேமாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 21,400 350 300லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 21,500 550 600லாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்காங்க. ஸோ வைடர் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,600லேருந்து 21,1000. ஸோ இதில் 21,400க்கு கீழே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி 450க்கு மேலே, அதாவது 500க்கு மேலே போகும்போது நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஏ சேஞ்ச் பார்ப்போம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் ஓஏ நல்லா பில்டப் ஆகிருக்காங்க. ஸோ 21,600 ஒரு ஃபைன் லெவலாக இன்றைக்கி பில்டப் ஆகிருக்காங்க ஓஏ. ஸோ சேஞ்ச் இன் ஓவரால் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் ஓஏ நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையில் நாளைக்கு புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற நம்மளோட ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 21,900 இந்த ரேஞ்சு தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிரேக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அப்சைட் பிரேக் வரதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ அந்த பிரேக்கில் ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டேவோட ஹையை பார்ஷியலாக பிரேக் பண்ணி நேற்றோட ரேஞ்சில், அதாவது வெள்ளிக்கிழமையோட ரேஞ்சில் தான் இப்போ க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் பிரேக்கிங் கண்டிஷன் வந்து அப் சைடு தான் இருக்குது. அதே மாதிரி ட்ரெண்டு நாளைக்கு அப் ட்ரெண்டு. ஸோ ரேஞ்ச் மூவ்மெண்ட்டோட ஒரு ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும்னு சொல்லி வந்திருக்கு. ஓவராலாக நாளைக்கு ஒரு மாடரேட் புல்லிஷாக இருக்கும். க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,740. ஸோ 21,750 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஒரு 50 பாயிண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாவோ இல்லை ஒரு சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறாங்க, அதாவது 21,700 ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணணும். 700 பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே இந்த 700 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்கன்னா 21,900 வரைக்கும் ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். 48,200லேருந்து 48,500ன்றது ரேஞ்சாக வந்துருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் இருக்கும் ரேஞ்சுக்குள்ளேயும். ஆனால் பிரேக் வந்து அப்சைடில் பிரேக்கு, ஆனால் பிரேக்கும் வீக்கான பிரேக், அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஓவராலாக ஸ்லோ மூவ் தான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கு. ஸோ நேற்றோட ஹை, அதாவது வெள்ளிக்கிழமையோட லோவை பார்ஷியலாக பிரேக் பண்ணி அகைன் வெள்ளிக்கிழமையோட ரேஞ்சிலே தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் கண்டிஷன் கிளியராக இல்லை நம்மளுக்கு. நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் போட்டு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ரேலி வந்து டவுன் சைடு தான் நம்ம பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே க்ளோஸும் பார்த்தோம் அப்படின்னா 21,234. ஸோ இந்த சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் நம்மளுடைய இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி தான் கீழே ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ 48,200ன்றது நம்ம கிளியராக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணி ஒரு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம இந்த ஒரு 300 பாயிண்ட்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஒரு டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம நிஃப்டி பார்த்தோம்னா கிளியராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்திருக்கிறதெல்லாம் டவுன் சைடு, ஆனால் பிரேக் மட்டும் ரெண்டுத்துலையுமே வந்து அப் சைடு தான் வந்திருக்கு. ஸோ காலையில் ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி செகண்ட் ஹாஃபில் ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 21,400லேருந்து 21,700 அப்படின்றது ஒரு ரேஞ்சாக இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்சைடில் பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பிரேக் ஆனால் வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் பிரேக்கோ இல்லை பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேட்டோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி மாதிரி எஸ்டர்டே ஹையை பார்ஷியலாக பிரேக் பண்ணி அகைன் எஸ்டர்டே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ பிரேக் அவுட்டும் அப் சைடுக்கு தான் பாசிபிள், அப் ட்ரெண்ட் தான் பாசிபிள். ரேஞ்ச் பவுண்டோட இதுவும் ஒரு ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நாளைக்கு பிரேக் அவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக்கான பிரேக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதேமாதிரி மார்னிங் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜில் ஒரு ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ நாளைக்கு நான் ஒரு 0 to ஹீரோ மூவ்மெண்ட்டை வந்து 21,300லேருந்து 21,600, ஸோ இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்கில் எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு லோ டு ஹை வொலடைல் மூவ்மெண்ட்டோட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் மற்றும் நிஃப்டிக்கு நான் 0 to ஹீரோ எந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம்.
நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகரும் கிடையாது. நம்மளுடைய சேனலில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸுகளுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ அதேமாரி இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவ்ல மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவ்ல உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.